அனைவருக்கும் வணக்கம். நானும் உங்களில் ஒருவன். இன்ஃபினிட்டி கேப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது பக்கவாதம் தொடரோட கடைசி பகுதி. முந்தைய பகுதியில் நியூரோபிளாஸ்டிசிட்டி பிரன்சம் ஸ்டடீஸை பார்த்தோம். இந்த பகுதியில் பிசியோதெரபி, கோல்ஸ், எக்ஸசைசஸ், இன்டென்சிட்டி, ஹோம் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். முதல்ல பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். பேஷண்ட் மூவ் பண்ண முடியலன்னா தெரபிஸ்ட் அல்லது ட்ரெயின்டு கேர் கிவர் மெதுவாக கை கால் முட்டுகளை கம்ஃபர்டபுள் ரேஞ்சுக்குள்ள அசைப்பாங்க. இதன் மெயின் எய்ம் ஜாயின் மொபிலிட்டி மற்றும் சர்க்குலேஷன் மெயின்டைன் பண்ண, கான்ட்ராக்ஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ண. பிரிட்ஜிங், படுத்து கிடந்துட்டு முதுகு இடுப்பு தூக்கி பாலம் போல செய்தல். இது கோர் குளூட் மசில்ஸ் லெக் ஸ்ட்ரென்த்திற்கு நல்லது. மேலும் பெட் மொபிலிட்டி டேர்னிங் ஸ்டாண்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். வெயிட் பேரிங், பாதிக்கப்பட்ட கை மேல எடை போடுதல். உதாரணம், பெட் அல்லது டேபிள் மேல கை ஊண்டிட்டு உட்கார்ந்து அல்லது நின்று வெயிட் ஷிஃப்ட் பண்ணுதல். இது ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி, லிம்ப் அவேர்னஸ், பாஸ்டர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும். பேலன்ஸ் எக்ஸசைசஸ், உட்கார்ந்து அல்லது நின்று வெயிட் ஷிஃப்ட் பண்ணுதல், ஸ்மால் ரீச்சிங் டாஸ்க் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேலஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணி பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஃபால்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. கெயிட் ட்ரைனிங், வாக்கர் அல்லது ஸ்டிக் உபயோகிச்சு நடைப்பயிற்சி. சில சென்டரில் பாடி வெயிட் சப்போர்ட் ட்ரெட்மில் ட்ரைனிங், ரோபோட் அசிஸ்டட் கெயிட் ட்ரைனிங் மாதிரியான அட்வான்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேஷண்ட் கண்டிஷன்ஸ்க்கு சூட்டாக இருந்தால், ஸ்பெசிட்டி இருந்தால் ஸ்ட்ரெச்சிங், ப்ராப்பர் பொசிஷனிங், ஸ்பிளிண்டிங் அல்லது ஆர்த்தோசிஸ் உபயோகிப்பாங்க. சில பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர் மெடிகேஷன், போடாக்ஸ் இன்ஜெக்ஷன் மாதிரி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அட்வைஸ் பண்ணலாம். இன்டென்சிட்டி ரொம்ப முக்கியம். கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பேஷண்ட் டாலரேட் பண்ண முடியும்னா பிடி, ஓடி, எஸ்டி எல்லாமே தினமும் சுமார் 45 நிமிடங்கள் முதல் வாரத்துக்கு 5 நாட்கள் இருக்கணும். சில அட்வான்ஸ் ரீகாப் சென்டரில் மெடிக்கலி ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ்க்கு டோட்டல் ரீகாப் 1 முதல் 3 மணி நேரம் வரைக்கும் பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ப்ரோக்ரஸ் வரும். ரிப்பீட்டட் டாஸ்க் ஸ்பெசிஃபிக் ப்ராக்டிஸ் தானே நியூரோபிளாஸ்டிசிட்டிக்கு மெயின் ஸ்டிமுலஸ். வீட்லேயும் தொடர்ந்து செய்யணும். சிம்பிள் சேஃப் எக்ஸசைஸ் போல லெக் லிஃப்ட்ஸ், ஆர்ம் ரீச்சஸ், ஸ்டிப் டு ஸ்டாண்ட் ப்ராக்டிசஸ், ஸ்டாண்டிங் மார்சஸ். ஆனால் எந்த எக்ஸசைஸ் எவ்வளோ செட்ஸ் ரெப்புடேஷன் எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும் என்பதை உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ஸ்டேஜ் சேஃப்டி பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் சிகிச்சை முறை வேறுபடும். ஸ்ட்ரோக் டைப், எங்க லீஷன் வந்திருக்கு, வயது, சுகர், பிபி, ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா இல்லையா எல்லாமே ரீகா பிளானை சேஞ்ச் பண்ணும். அதனால உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட ப்ராப்பர் பர்சனலைஸ்டு பிளான் வாங்கிக்கோங்க. இந்த பக்கவாதம் தொடர் இதோட முடிஞ்சது. அவேர்னஸ் அவசியம். அவசர நடவடிக்கை, முறையான சிகிச்சை மற்றும் வழிகாட்டப்பட்ட வீட்டு பயிற்சியுடன் மீட்பு மற்றும் தன்னிறைவு பெறுதல் சாத்தியமாகும். மேலும் தகவலுக்கு சேனலை பின்தொடருங்க. நன்றி.